நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு உங்க கணவர் நிரபராதின்னு தோணுதா? எங்களுக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும் ஜீவிதா. புருஷன் யாரையும் கொலை பண்ணல. உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு கிளம்புங்க. சுந்தர், போய் ஜீவிதாவையும் மாலத்தி உள்ள கூட்டிட்டு வா. Excuse me, தள்ளுங்க. மேடம் ப்ளீஸ் ஜீவிதா. உங்க ஹஸ்பண்ட் அவங்கள பதில் பண்ணிட்டு போங்க மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. மேடம் ப்ளீஸ் இப்படி பண்ணாரு உங்க வெளிய புருஷன். போங்க. வெளிய போங்க சொன்னா கேளுங்க. என்னாச்சு ஜீவிதா? ஏன் இவங்க வினய் பத்தி இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? ஆமா, வினய் எங்க போனா? போலீஸ் ஸ்டேஷன்ல தாத்தா. ஸ்டேஷன். சுந்தர், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணு. என்ன பிரச்சனைங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோ. இத பே பண்றேன். நான் வினயை பார்க்கணும். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். வேண்டாம் பொறுமையா ப்ளீஸ். இருங்க. அண்ணி, ப்ளீஸ் பொறுமையா இருங்க அண்ணி. சுந்தர், நீ போய் வண்டி எடு. ஆமா, நீ என் கூட வா. வா. இன்ஸ்பெக்டர், நான் வினய் கூட ஒரு 2 நிமிஷம் பேசணும். ப்ளீஸ். சரி, ஆனா பேச மட்டும்தான் செய்யணும். உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சாரி வினய். ரியா இப்ப நம்ம கூட இல்லைங்கிறத நம்பவே முடியல. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவளை கொலை பண்றதுக்காக போகல. நீ அவளை காப்பாத்ததான் முயற்சி பண்ணிருக்க. அதுக்காக தான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்க. ராத்திரியும் பகலும் அவளை காப்பாத்துறதுக்கு அவ கூடவே யாரால இருக்க முடியும் சொல்லு? கண்டிப்பா ரியா தான் ஏதோ யோசிச்சு. ரியாவோட சாவுக்கு காரணமே நான் மட்டும்தான். இல்ல வினய், அந்த மாதிரி நடக்கவே முடியாது. கண்டிப்பா ரியா தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கணும். ரியாவோட முடிவு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் எப்பவும் பயந்துகிட்டே இருந்தேன். பழியும் வேற ஒருத்தர் மேல விழுன்னு நினைச்சேன். இப்ப அதே மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா நீதான் அவளை கொலை பண்ணன்னு மக்கள் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகமே வந்து நீதான் ரியாவை கொலை பண்ணன்னு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் வினய். ஆனா நான் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணதும் ரியாவுக்கு உதவி பண்றதுக்காக நீ உடனே எங்க வீட்டுக்கு போன. நீ இதுக்காக ரியாவை கொலை பண்ணணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல வினய், நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ என்ன நம்ப வினய். பாட்டி, மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வினய் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கொலை குற்றத்துக்காக. என்ன உளற? ஸ்வேதா, நீ போய் சொல்ற. பாட்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க வேணும்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு, பாருங்க. டிவி ஆன் பண்ணு. வினய் வதேரா சண்டிகரோட பிரபலமான லாயர். அவர் இது வரைக்கும் எத்தனையோ நிரபராதிகளை காப்பாத்திருக்காரு. இன்னைக்கு அவரே இப்ப சட்டத்தோட கையில சிக்கிட்டாரு, அதுவும் கொலை பழியில. தன் நண்பனுடைய மனைவி ரியாவை கொலை செஞ்சிருக்காரு. அட கடவுளே, என் போனை கொடு. இப்ப பார்த்து இந்த போன் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் பண்றேம்மா.
நான் மாலதிக்கு ஃபோன் பண்றேன். இதுவும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது செய் மோகன். இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் வினய் எங்க? அங்க இருக்காரு. வினய், தைரியமா இரு, நாங்க பெயில் வாங்கிடுறோம். என்ன இது, வினய் எப்படி ஒருத்தரை கொலை பண்ணிருப்பான்? நான் கமிஷனர் சார் கிட்ட பேசிட்டேன்ப்பா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களா, அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாமா, என் பையன் கொலைப்படுறது கூட விடுங்க, ஒருத்தருக்கு ஒரு சின்ன துரோகம் கூட நினைக்க மாட்டான். வினய், நாங்க இருக்கோம்ல, நாங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். கூடிய சீக்கிரமே நீ வெளியில வந்துருவ. இல்லைங்க அத்தை, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். கோர்ட்ல என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுப்பேன். கண்ணன் என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா வினய், சீக்கிரமா பெயில் கிடைச்சிரும். நான் போலீஸ் கிட்ட பேசுறேன். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா அண்ணனுக்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா அண்ணனுக்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசிட்டு வர்றேன். இன்ஸ்பெக்டர் சார், வினய் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய லாயர். அவர் சாதாரண ஆள் இல்லை. கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டாரு. வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். நான் அவருக்காக இமிடியேட்டா பெயிலுக்கு அப்ளை பண்றேன். தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க சார், ப்ளீஸ். நீங்க என்ன பேசுறீங்க? அந்த ரியாவை நான் தான் கொலை பண்ணேன்னு அவரே தான் வாயால வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க தான் இருக்கு. அப்புறம் எப்படி நாங்க அவரை வெளியில விட முடியும்? ஓகே சார், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அவர் ஏதோ எமோஷனல் அப்படி சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா கண்டிப்பா அவரு. இங்க பாருங்க, உண்மை பொய்ங்கிற விஷயத்தெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், நாம இல்ல. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? வினய் நிச்சயமா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். நீங்க எப்படி இந்த விஷயத்தை இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா சொல்லுங்க. பாருங்க மேடம், என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு குற்றவாளி தான் செஞ்ச குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு எப்படி எங்களால அவரை வெளியில விட முடியும்? அதுவும் கொலை செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்துல போலீஸா இருக்கிற நாங்க என்ன செய்ய முடியும்? இவருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் சார், என் புருஷனுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. வினய், வினய் ப்ளீஸ், நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி வாங்கிடுங்க. வினய், நீங்க சொல்லுங்க வினய், ரியா இருந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லுங்க. இல்ல ஜீவிதா, என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது.
எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நான் என்ன தப்பு பண்ணணும், அந்த தப்புல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நீங்க யாராவது முயற்சி பண்ணாலும் அது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி. அதை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வினய், பாருங்க, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்க இது வரைக்கும் யாரையுமே கைதிகளை இவ்வளவு நேரம் பார்க்க விட்டதே கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. அக்கா, நான் வரல. நான் வரமாட்டேன் மாலதி. வினய் விட்டுட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் மாலதி. ரிலாக்ஸ். மாமாக்கு எதுவும் ஆகாது. இல்ல மாலதி, வினய் இல்லாம நான் எங்க வர ஜீவிதா மாட்டேன். வேண்டாம் ப்ளீஸ், சொன்ன கேளு. கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அவனுக்கு எதுவும் ஆகாது. இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல நான் வர மாட்டேன். அக்கா ரிலாக்ஸ் ப்ளீஸ். வாங்க போலாம். அக்கா அக்கா ரிலாக்ஸ். வா. அண்ணா, ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி உங்க இடத்துல இந்த கம்பிக்கு பின்னாடி நான் இருந்தேன். அப்ப நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. எனக்கு ஒண்ணும் ஆக விடல. ஆனா இப்ப இந்த கம்பிங்களுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக. என்னால உன் வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ தைரியத்தை எழுந்துடக்கூடாதுக்கா. அப்புறம் நீ தானக்கா சொல்லுவ, கடவுள் நல்லவங்களை எப்பவுமே கைவிட்டுற மாட்டார்னு. அப்புறம் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அவருக்கு எப்படிக்கா கெடுதல் நடக்கும்? நம்பிக்கை வைக்கா. ரிலாக்ஸ். சரிக்கா, நீ கொஞ்ச நேரத்துக்கு தூங்கு. உனக்கும் ரிலாக்ஸேஷனா இருக்கும். இல்லைன்னா உன் உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். எழுந்திருக்கா. வா வா வாக்கா. மாலதி, அண்ணி எப்படி இருக்காங்க? விஸ்வா அக்கா இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கா. இத பாரு மாலதி, ஒருவேளை நீ எப்படி அழுதுட்டு இருந்தனா அப்புறம் அண்ணியை யாரு பாத்துப்பாங்க? வீட்டுல அம்மா அத்தை எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, அப்செட்டா இருக்காங்க. ஒருவேளை நாமளும் அப்படி ஆயிட்டா அப்புறம் மத்தவங்களோட பலத்தை நாம எப்படி அதிகப்படுத்துறது? நான் என்ன பண்றது விஸ்வா? இதுக்கு முன்னாடி என் அக்கா இப்படி உடைஞ்சு போனது நான் பார்த்ததே இல்ல. விஸ்வா, இது வரைக்கும் அவதான் எனக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு
இன்னைக்கு அவளே உடைச்சு போய் நிக்கிறா. நம்மளுக்கு மட்டும் ஏன் விஸ்வா இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் ஹோலி அன்னைக்கு சண்டே எல்லாம் முடிச்சு நாம இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தப்போ எல்லா சந்தோஷமும் கிடைச்சிட்ட மாதிரி தோணுச்சு. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏன் விஸ்வா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. இத பாரு மாலதி, லைஃப்ல யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எப்படி நல்ல நாள் நீடிக்காதோ அதே மாதிரி கெட்ட நாளும் நீடிக்காது. இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். அண்ணனை ஜெயில ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா இருக்க விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நாம எப்படி மாமாவை காப்பாத்த முடியும் விஸ்வா? அவரே அவர் செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கிட்டாரு. நாமளே மாமா ரியாவை பள்ளத்துல தள்ளி விடும் போது பார்த்தோம். அப்புறம் எப்படி விஸ்வா நாம அவரை காப்பாத்த முடியும்? மாலதி, ஒரு சில நேரங்கள்ல நம்ம கண்ணையே நம்ம நம்ப முடியாது. இந்த கேஸும் அதே மாதிரி தான். இந்த கேஸை நம்ம டீப்பா ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீ வேணா பாரு, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். கவலைப்படாத. விஸ்வா சார், தாத்தா உங்க 2 பேரையும் வர சொன்னாங்க. இதோ வரோன்னு சொல்ல. சரிங்க சார். இத பாரு மாலதி, இப்ப அழுறத விட்டுட்டு கிளம்பு வா. வினய் எப்படி இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா? இனிமே அவனுக்கு என்ன நடக்குமோ? வசந்தி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். வினய் நிச்சயமா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. தாத்தா, நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமா கண்ணா, நம்ம வினய் கேஸ வாதாட போறோம். நீ என்ன உன் கண்ணால பாத்தியோ? ஏன்னா அந்த இடத்துல நீயும் மாலத்தி ஜீவிதா இருந்திருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, தாத்தா, உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு. ஏன்னா அந்த விஷயம் அத்தைக்கும் அம்மாவுக்கும் தெரியும். நாங்க அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் மாலத்தியோட பேச்ச இங்க யாருமே கேட்கல. ஒருவேளை அக்கா என் பேச்ச நம்பியிருந்தானா, அப்புறம் என் உதவி அக்செப்ட் பண்ணிருந்தானா, மாமா இப்ப ஜெயில இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீ என்ன சொல்ல வர? ஏன் நேரடியா சொல்ல மாட்டேன்றீங்க? தாத்தா, நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது, அப்போ சிக்னல்ல நிக்கும் போது மாமாவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். அவர் கம்ஃபர்டபுளா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாரு. மாலதி ப்ளீஸ், தயவு செஞ்சு நிறுத்து. நீ பேசுற எதுலயும் உண்மை இல்லைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆமா மாலதி, இந்த அர்த்தம் இல்லாத பேச்சு நீ மறுபடியும் ஆரம்பிக்காத ப்ளீஸ். மாம், நீங்க மறுபடியும் அதே தப்ப பண்றீங்க. நீங்களே பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சுன்னு? விஸ்வா சரியாதான் சொல்றான். ஒருவேளை இதெல்லாம் ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம். ஆனா எல்லா முறையும் இப்படி என் கண்ணு அடிக்கடி ஏமாந்து போகாது ஆண்டி. சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, மாமா எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? அவர் ரியா கூட இருக்காருன்னா, அவர் ரியாக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கறாருன்னா, அவர் மீட்டிங்ல இருக்காருன்னு எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? சரி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இப்ப நீங்களே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு மாலதி. ஒருவேளை நீ சொல்றதுல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா, இல்ல வினய்க்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா? நான் இது வரைக்கும் கண்ணால பார்த்தா எல்லாத்தையுமே உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு அர்த்தம் உங்களுக்கே தானா புரிஞ்சிருக்கும்.